Hello everyone, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம floating static route கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ செஷனில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ரவுட் பற்றி பார்த்தோம். எப்படி சிஸ்கோ ஐஓஎஸ் ரவுட்டரில் வந்து ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபிகர் பண்ணுறது பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம floating static route கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ என்னோட லாஸ்ட் கான்செப்ட் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக வந்து நம்ம ரவுட்டிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஓவர்வியூ மாதிரி ஸ்டாட்டிக் ரவுட்டு டைனமிக் ரவுட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஸ்டாட்டிக் ரவுட்டுக்கும் டைனமிக் ரவுட்டிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடியூ வேல்யூன்னு இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ செப்பரேட்டாக ஒரு செஷன் நான் போடுறேன் கான்செப்ட்டு. ஸோ இப்போதைக்கு நான் ஓவர்வியூ மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 to 255. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ரவுட்டிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க் எய்தர் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா டைனமிக் ப்ரோட்டோக்கால் மூலமாக இருக்கிற என்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு வந்து ஏடி வேல்யூ வந்து அலோகேட் ஆகும். ஸோ அந்த ஏடி வேல்யூவோட ரேஞ்சு தான் வந்து 1 to 255. ஸோ அதோட வேல்யூ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரவுட்ரு வந்து அந்த பாத்தை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வேல்யூ கம்மியோ அந்த பாத்து வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்பிக்கைக்குரிய பாத்து அப்படிம்பாங்க. ஸோ அந்த ரவுட்ரு வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுன்னா ஒரு சேம் நெட்வொர்க் வந்து ரீச் பண்ணுறதுக்கு 2 என்ட்ரி இருக்குது. உன்னோட ஐடி வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10னுக்கு உன்னோட பாத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ அப்போ அந்த ரவுட்ரு வந்து அந்த 10ங்கிற வேல்யூ தான் ப்ரிஃபர் பண்ணும், 20 ப்ரிஃபர் பண்ணாது. ஸோ அதுதான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டரோட ஏடி வேல்யூ வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து 1 தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுட்ரு வந்து ஸ்டாட்டிக் ரவுட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். எதை கம்பேர் பண்ணும் போதுனா அந்த சேம் பாத் வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் மூலமாக ஒரு என்ட்ரி ஆட் ஆகிற என்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ரவுட்டோட என்ட்ரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் நான் சொல்லியிருக்கேன். So this means that your router will prefer a static route over any routes that were learned through a dynamic routing protocol. So same path, same network வந்து ஸ்டாட்டிக் மூலமாக ஒரு என்ட்ரி இருக்குது, டைனமிக் ப்ரோட்டோக்கால் ஏதோ ஒரு ப்ரோட்டோக்கால் மூலமாக லேர்ன் பண்ண என்ட்ரி இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் நெட்வொர்க் தான். ஆனால் ஸ்டாட்டிக்கோட ஏடி வேல்யூ 1, அந்த டைனமிக் ப்ரோட்டோக்காலோட என்ட்ரி வந்து அந்த ஒன்னோட அதிகமாக இருக்கும்போது ரவுட்ரு வந்து ஸ்டாட்டிக் ரவுட் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போது if you want to use static route, ஸோ இப்போ வந்து floating static routeங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் ரவுட்டை வந்து நான் பேக்கப்பாக யூஸ் பண்ணுறேன். ப்ரைமரியாக வந்து நான் டைனமிக் ரவுட்டிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த ப்ரைமரி வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரைமரி ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ஏதாவது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து எனக்கு பேக்கப் வந்து ஸ்டாட்டிக் ரவுட் தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ரவுட்டுக்கு வந்து நம்ம ஏடி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுவோம். அதை தான் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டாட்டிக் ரவுட்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லும்போது உங்களுக்கு கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த சினாரியோ வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டாட்டிக் ரவுட் கான்செப்ட் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டயக்ராம் வச்சு தான் நான் இது பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ரவுட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். R1 to R2 வந்து 192.168.100.24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். R1 to R3 வந்து 192.168.200.24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். R2 to R3 வந்து 192.168.150.0/24 நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறேன். R1க்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸில் வந்து 1 அசைன் பண்ணிக்கிறேன். R2ல 2 R3ல வந்து 3. ஓகே, இப்போ இந்த எல்லா ஐபி அட்ரஸுமே வந்து நான் ஆல்ரெடி வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் இந்த ஸ்லைடில் வந்து அந்த ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணல, அது ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து இந்த 192.168.50.0/24 நெட்வொர்க் வந்து ரீச் பண்ணும். ஸோ எய்தர் வந்து R2 வழியாக ரீச் பண்ணலாம் இல்லைனா வந்து R3 வழியாக ரீச் பண்ணலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R1 and R2. ஸோ இப்போ வந்து R1 plus R2 ரெண்டுலையுமே வந்து நான் என்ன ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ண போகிறேன்னா டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து ரிப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரிப்பு மூலமாக R1 and R2ல கான்ஃபிகர் பண்ணி அந்த 192.168.150.0/24 நெட்வொர்க் வந்து நான் ரீச் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து ரிப் ப்ரோட்டோக்கால் வந்து நான் கிளாஸ் எடுக்கல இது வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது CCNA சிலபஸ் படி வந்து ரிப் ப்ரோட்டோக்கால் வந்து சிலபஸில் கிடையாது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது அந்த ரிப்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டரில் வந்து நான் ரிப் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ குளோபல் மோட் போய்க்குங்க. ஸோ குளோபல் மோடில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்டாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரவுட்டர் ரிப், ஸோ ரவுட்ரு ரிப் இது ரெண்டுமே வந்து ப்ரீ டிஃபைன் கீவேர்டு நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2, ரிப்பில் வந்து 2 வெர்ஷன் இருக்குது, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2. ஸோ வெர்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல் அட்ரஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது வந்து டிஃபால்ட்டாக வந்து கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்ன, டிஃபால்ட்டாக கிளாஸ் பியோட சப்நெட் மாஸ்க் என்ன, டிஃபால்ட்டாக கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்ன, அதான் யூஸ் பண்ணும். நீங்கள் கிளாஸ் ஏவை வந்து சப்நெட்டிங் மூலமாக கிளாஸ் ஏ யூஸ் பண்ணால் அது வந்து வெர்ஷன் 1ல் சப்போர்ட் ஆகாது. ஸோ வெர்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெஸ் அட்ரஸும் சப்போர்ட் ஆகும், கிளாஸ் ஃபுல் அட்ரஸும் சப்போர்ட் ஆகும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்நெட்டிங் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு வெர்ஷன் 2ல் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ரவுட்டர் ரிப்பு, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்ஷன் 2 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நோ ஆட்டோ சம்மரி வந்து கொடுக்குறேன், இல்லைனா வந்து சம்மரைசேஷன் ஆகும். ஸோ அதனால் நோ ஆட்டோ சம்மரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து R1ஓட டைரக்ட் கனெக்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 192.168.100.0/24 நெட்வொர்க் மட்டும் தான் தரேன். ஸோ இந்த நெட்வொர்க் வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து R1 R2 மட்டும் தான் நான் ரிப் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ அதாவது வந்து இந்த சின்டாக்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு. ஸோ இது வந்து R1 ரவுட்டரில் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R2 ரவுட்டர்லேயும் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ அகைன் வந்து குளோபல் மோடில் போயிட்டு ரவுட்டர் ரிப்பு ப்ரீ டிஃபைன் கீவேர்டு, நெக்ஸ்ட் வந்து வெர்ஷனு, ஸோ இது வந்து 2. ஸோ நான் வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இதில் நான் சப்நெட்டிங் யூஸ் பண்ணுறாங்காட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோ ஆட்டோ சம்மரி. அதுக்கப்புறம் வந்து R2ஓட டைரக்ட் கனெக்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.100.0, 192.168.150.0. ஸோ இது ரெண்டு என்ட்ரியுமே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஆட் பண்ணியதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு R1 அண்ட் R2 வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ரிப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இப்போ நான் R1ல் போயிட்டு அந்த 192.168.150 நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிடுச்சா, ரீச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ R1ல் வந்து ஷோ ஸ்பேஸ் ஐபி ஸ்பேஸ் ரவுட் பைப் பிகின் 192.168.150.0. ஸோ அதோட என்ட்ரி வந்து எனக்கு லேர்ன் ஆயிடுச்சு. R2 ரவுட்டர் மூலமாக அந்த நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதான் இங்கே பாருங்க, என்ட்ரி வந்து 192.168.150.0/24. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் வந்து 120. ஸோ இந்த 120ங்கிறது வந்து ஏடி வேல்யூ வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ரிப்புக்கு பை டிஃபால்ட்டாக வந்து ஏடி வேல்யூ வந்து 120. ஸோ அதை இங்கே வந்து 120 காட்டுது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆப் ஐபி வந்து R2ஓட ஐபி 192.168.100.2. எந்த இன்டர்ஃபேஸ் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து R1ஓட அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபாஸ்ட் எத்தனை 0/0. ஸோ இங்கே இந்த ஆறுங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நான் ரிப் ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து R1 வந்து R2 வழியாக 192.168.150.0ங்கிற நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R3 வந்து நான் பேக்கப்பாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ R3ல் வந்து நான் எந்த ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகாலுமே நான் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாட்டிக் ரவுட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் வந்து 192.168.150.0/24க்கு வந்து நான் ஸ்டாட்டிக் ரவுட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அது வந்து R3 வழியாக லேர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ R1 R2 ரெண்டில் தான் ரிப்பு கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ரிப்பு மூலமாக அந்த நெட்வொர்க் வந்து R1 லேர்ன் பண்ணிக்கிச்சு. இந்த R3 வந்து நான் பேக்கப்பாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்டாட்டிக் ரவுட் வந்து R3 வழியாக அந்த நெட்வொர்க் ரீச் பண்ணுற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அது வந்து R1ல். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் ரவுட் வந்து நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டோட சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ செஷனில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து R1 ரவுட்டரில் போயிட்டு நான் ஐபி ஸ்பேஸ் ரவுட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 192.168.150.0/24. ஸோ 24ங்கிறது வந்து சப்நெட் மாஸ்க்கு 255.255.255.0. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆப் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா R1 to R3 வழியா. ஸோ R3யோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 192.168.200.3 இந்த ஐபி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாட்டிக் ரவுட் வந்து R1 ரவுட்டில் கான்ஃபிகர் பண்ண உடனே ஸோ இப்போ வந்து R1ல் வந்து ஆல்ரெடி ரிப் மூலமாக அந்த நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணியிருந்து 150ங்கிற நெட்வொர்க்கு. ப்ளஸ் அது இல்லாமல் நான் ஸ்டாட்டிக்காகவும் வந்து அதை கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போது நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டரில் வந்து நான் ஷோ ஐபி ரவுட் பைப் பிகின் 192.168.150.0 கொடுக்குறேன். எனக்கு வந்து ஸ்டாட்டிக் என்ட்ரி மட்டும் தான் இருக்குது, ஏன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டோட ஏடி வேல்யூ வந்து 1, ரிப்போட ஏடி வேல்யூ வந்து 120. ஸோ 1 120. ஸோ எது வந்து லோயஸ்ட் நம்பர் 1. ஸோ ரவுட்டர் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ அதை தான் வந்து இதில் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரவுட்டிங் டேபிளை நான் செக் பண்ணும்போது. ஏன்னா இப்போ ரிப்போட ரவுட் வந்து இல்லை, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ரவுட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டாட்டிக் ரவுட்டில் நம்ம ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபிகர் பண்ணும்போது ஏடி வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பட் டிஃபால்ட் ஏடி வேல்யூ வந்து 1 தான். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாட்டிக் ரவுட் வந்து பேக்கப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே R1 ரவுட்டரில் நீங்கள் ஐபி ரவுட்டு அந்த நெட்வொர்க் ஐடி சப்நெட் மாஸ்க்கு நெக்ஸ்ட் ஆப் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏடி வேல்யூ டிஸ்டன்ஸ் மெட்ரிக் ஃபார் திஸ் ரவுட் ப்ளஸ் மல்டிகாஸ்ட் இதெல்லாம் மீதி இருக்கிற
parameters நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இது இப்போ நமக்கு வந்து மெயினாக பார்க்குறது வந்து அந்த AD வேல்யூ மட்டும்தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 255 இதில் நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா AD வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ பை டிஃபால்ட்டாக ரிப்போட AD வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 120. எனக்கு ரிப்பு வந்து ப்ரைமரியாக ஒர்க் ஆகணும், அது டவுன் ஆச்சுன்னா எனக்கு ஸ்டாட்டிக்கில் ஒர்க் ஆகணும். இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டாட்டிக் ரவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஸ்டாட்டிக் வந்து பேக்கப்பாக யூஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிக்கோட AD வேல்யூ வந்து 1, ஸோ ரிப்போட AD வேல்யூ வந்து 120. அப்போ வந்து நான் 121ன்னு ஸ்டாட்டிக் ரவுட் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து ரிப்பு டவுன் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை இந்த பாயிண்ட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாட்டிக் ரவுட் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன் R1 ரவுட்டரில். ஸோ ஐபி ரவுட்டு 192.168.150.0 ப்ளஸ் சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் ஸ்டாப் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 121, இந்த 121ங்கிறது வந்து AD வேல்யூ வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, இது கொடுத்துட்டேன், நான் ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் நான் R1 ரவுட்டரில் போயிட்டு ஷோ ஐபி ரவுட் பைப் பிகின் 192.168.150.0 கொடுக்குறேன். எனக்கு ரிப் ரவுட்டு தான் இருக்குது, ஏன்னா இப்போ 2 பாத் இருக்குது. ரிப்பு மூலமாக வந்து 120, ஸ்டாட்டிக் ரவுட் மூலமாக 121. ஸோ ரவுட்ரு வந்து 120 தான் ப்ரிஃபர் பண்ணும், ஏன்னா லோயஸ்ட் வேல்யூ அதுதான். ஸோ அதான் இங்கே பாருங்கள், எனக்கு 120ன்னு இருக்குது. எது வழியானா R2 வழியாக லேர்ன் பண்ணுது. ஸோ இது வந்து அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ரிப் என்ட்ரி தான் யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண ஸ்டாட்டிக் ரவுட்டும் வந்து பேக் எண்டில் இருக்குது. ஸோ எப்போ வந்து ரிப்பு டவுன் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் ரவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ட்ரி வந்து ரவுட்டிங் டேபிளில் வந்துடும். ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 ரவுட்ரு வந்து R1ஓட கனெக்ட் பண்ணிக்கிற இன்டர்ஃபேஸை வந்து நான் ஷட் டவுன் பண்ண போகிறேன். ஸோ R2 ரவுட்டரில் போயிட்டு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து R1ஓட கனெக்ட் பண்ணிக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து FA1/0. ஸோ அது போயிட்டு நான் ஷட் டவுன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டோட என்ட்ரி வந்து அதில் வரணும். ஸோ ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோயஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு ரவுட்டிங் டேபிள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஷோ ஐபி ரவுட் பைப் பிகின் 192.168.150.0 கொடுக்குறேன். எனக்கு வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டோட என்ட்ரி இருக்குது பாருங்கள். இங்கே எனக்கு AD வேல்யூ வந்து 121. ஸோ அகெயின் வந்து ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டாட்டிக் ரவுட்னு சொல்கிறாங்க. இது வந்து ரவுட்டிங் டேபிளில் வந்து என்ட்ரி வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதோட AD வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 121. இப்போ நான் மறுபடியும் வந்து R2 ரவுட்டில் போயிட்டு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அன்ஷட் டவுன் பண்ணுனா அப்படின்னா அகைன் வந்து ஸ்டாட்டிக் ரவுட் வந்து அந்த ரவுட்டிங் டேபிள் வந்து ரிமூவ் பண்ணிடும் R1 ரவுட்டரில். ஸோ அதுக்கு பதிலாக வந்து ரிப் என்ட்ரி வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டாட்டிக் ரவுட் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, அது வந்து ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டாட்டிக் ரவுட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கப் ஃபார் ரவுட்டுக்கு வந்து பேக்கப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மூலமாக இருக்கிற பாத்து ஏதாவது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ரவுட் மூலமாக நம்ம அந்த நெட்வொர்க் வந்து ரீச் பண்ணுவோம் பேக்கப்பாக. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டாட்டிக் ரவுட். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஸ்டாட்டிக் ரவுட்டரோட AD வேல்யூ வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் என்ன சினாரியோ வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ணணும் அந்த சினாரியோ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.